புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் எடுத்திருக்கோம்னா, இடுப்பு வலி, முதுகு வலி. பொதுவாக பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பெண்களுக்கு இந்த இடுப்பு வலி பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா நீண்ட நேரம் கிச்சனில் நின்று வேலை பார்க்குறதா இருக்கட்டும், ஒரு நாள் முழுக்க அவங்க நின்றுட்டே இருக்காங்க. ஸோ அதனால் இடுப்பு வலி அப்படிங்கிறது காமனாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதை தாண்டி டிஸ்க் ப்ராப்ளம்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த முதுகு தண்டுவட பாதிப்பு ஆண்களாக இருந்தால் அந்த டூ வீலர் ஓட்டுற பலருக்கும் இந்த பிரச்சனை இருக்குது இல்லையா? ஸோ இந்த முதுகு வலி, இடுப்பு வலி, இதை தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ இது சார்ந்த ஒரு விளக்கம் உங்ககிட்டேருந்து நாங்கள் கேட்டுக்கிறோம் டாக்டர். ஓகே, அதாவது காமனாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது பெண்கள் குறிப்பாக ஆண்களை காட்டிலும் பெண்கள் முக்கியமான பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடுப்பு வலி. இப்போ பெண்கள் இடுப்பும் வலிக்குது, முழங்காலையும் வலி இருக்குது அப்படிங்கிறத காமனாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நம்முடைய முதுகு தட்டுவடம், அங்கே இருக்கக்கூடிய எலும்புகள் பார்த்திங்கன்னா ஒன்றன் கீழ் ஒன்றாக அடுக்கப்பட்டிருக்கும். அதற்கு இடைப்பட்ட பகுதிகளில் மெத்தை மாதிரி இருக்கும். இதுதான் டிஸ்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டிஸ்க் எதற்காக அமைஞ்சிருக்கு அப்படின்னா, நம்ம கீழே குனிஞ்சு நிமிரும் பொழுது, அசைவுகள் கொடுக்கும் பொழுது எலும்புகள் ஒன்றோடு ஒன்று உராயாமல் இருக்கிறதுக்காக இயற்கையாகவே படைக்கப்பட்ட ஒரு மெத்தை மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டிஸ்க்கு அப்படின்ற போது அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். அது கீழே குனிஞ்சு நிமிரும் பொழுது எலும்புகள் உராயாமல் இருக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஒரு சில காரணங்கள்னால இந்த டிஸ்க்கு பல்ஜ் ஆகுது. அதாவது அதோட நிலைமையிலேருந்து கொஞ்சம் வீக்கமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் என்ன ஆகும், சுற்றி இருக்கக்கூடிய நரம்புகளில் அது அழுத்தம் கொடுக்கும். அப்போது அங்கே வலி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுது. அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய நரம்புகளில் இரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும் பொழுது நமக்கு மதமதுப்பு தன்மை, மறுத்து போகிற தன்மை ஏற்படும். ஒரு சிலர் எனக்கு வலி இடுப்பிலிருந்து கால் வழியாக பரவுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த முதுகு தண்டுவடத்தின் வழியாக வரக்கூடிய நரம்புகள் நமக்கு கால்களின் வழியாகவும் வர ஆரம்பிக்குது. அப்போது டிஸ்க்கு பல்ஜாக இருக்கும்போது பக்கத்தில் இருக்க நரம்புகளில் அழுத்தப்படுவதனால இரத்த ஓட்டம் குறைவாக கால்களுக்கு வர்றதுனால மறுத்து போகிற தன்மை ஏற்படுது. மெத்தையில் நடக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு சரியான ஒரு உணர்வு இல்லை, வேகமாக நடக்கலான்னு முயற்சி பண்ணால் கூட நடக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. வலி இடுப்புலேருந்து கால் வழியாக பரவுது அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக சயாட்டிக்கா அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது அந்த வலியானது இடுப்பு பகுதியிலேருந்து அப்படியே ஒரு பக்கம் கால்களில் மட்டும் பரவுதுன்னு சொல்லுவாங்க. அதில் குறிப்பாக இந்த சயாட்டிக் நர்வ் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகும். இந்த டிஸ்க் பல்ஜ் இருக்கிறவங்களுக்கு வலி கால் வழியாக பரவும். அதற்குன்னு தனியாக ஸ்கேன்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது சயாட்டிக் நர்வ் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ கால்களில் வலி அப்படின்னு சொல்லி கால்களுக்கு மட்டுமே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் இதற்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்க் பல்ஜினால் வரக்கூடிய பிரச்சனை. இது ஒரு முக்கியமான காமனாக பார்க்குறோம். ஒரு இடுப்பு வலி அப்படின்னு வரக்கூடிய பேஷண்ட்ஸ் மோஸ்ட்டாக எக்ஸ்ரே எடுத்திருப்பாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருப்பாங்க. அதில் பார்க்கும்பொழுது டிஸ்க் பல்ஜ் அப்படிங்கிற பிரச்சனைகள் தான் பெரும்பாலும் காமனாக நம்ம பார்க்குறோம். ஸோ டிஸ்க் பல்ஜினால் வரக்கூடிய மற்ற தொந்தரவுகள், மற்ற அறிகுறிகள் தான் நமக்கு கால் வலி, கால் மறுத்து போகிற தன்மை, ஒரு சிலருக்கு கூசுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, பாதங்கள்லாம் அப்படியே ஒரு மாதிரி எரிச்சல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ டிஸ்கை சரி செய்யக்கூடிய, டிஸ்க் பல்ஜ் இருக்கு இல்லையா, அதை சரி செய்யக்கூடிய வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக இதை சரி பண்ணிடலாம். இப்போ இதற்கு அடுத்த நிலை, இந்த வலி ஏற்படுவதற்கு அடுத்த நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய முதுகு தண்டுவடம் அதோட அமைப்பிலிருந்து கொஞ்சம் மாறுபடும் பொழுது நமக்கு வலி ஏற்படுதும். அதாவது அதோட அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது மாறுபடும் பொழுது நமக்கு வலிகள் ஏற்படும். காமனாக பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்ம சாஃப்டான செப்பல் இல்லை ஈவனாக இருக்கக்கூடிய செப்பல் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் மைல்டாக ஹீல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி செப்பல் உபயோகப்படுத்தினாலே நமக்கு இடுப்பு வலி வந்துடும். இது தெரியாமலே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ நம்ம லெவலாக இருக்கிற மாதிரியான செப்பல் யூஸ் பண்ணணும். இதை தாண்டி கொஞ்சம் லைட்டாக ஹீல்ஸ் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணால் கூட நம்மளுடைய முதுகு தண்டுவடத்தோட அமைப்பு, அதோட இருப்பிடம் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு
இடுப்பு வலி வர ஆரம்பிக்கும். ஸோ ஃப்ளாட்டான செப்பல் யூஸ் பண்ணாலே அவங்களுக்கு தானாகவே அந்த பெயின் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இது முக்கியமான ஒரு விஷயம். அதற்கு அடுத்து நீண்ட நேரம் நின்றுட்டே இருக்கிறவங்களுக்கு, இல்லை நீண்ட நேரம் உட்கார்ந்தே இருக்கிறவங்களுக்கு, எந்த அசைவும் கொடுக்காமல் இருக்கிறவங்களுக்கும் அங்கே வலிகள் ஏற்படும். எதனால் அப்படின்னா, எந்த வித மூமெண்ட்ஸும் இல்லாமல் ஒரே நிலையில் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும் பொழுது நமக்கு அந்த இடத்துல ஸ்டிஃப்னஸ் ஏற்பட்டு ஒரு பெயின் வந்து வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரொம்ப ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுதும் நமக்கு ஸ்டிஃப்னஸ் வந்து ஏற்படும். அதே மாதிரி நீண்ட நேரம் நின்றுட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த முதுகு தண்டுவடத்தோட அந்த டீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், தேய்மானம் ஆகி ஆகி நமக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ காமனாக பார்க்கக்கூடியது அந்த லோயர் போன்ஸ், லோ பேக் பெயின் அப்படின்னு சொல்லும் பொழுது L4 L5 அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்புகளில் தான் பிரச்சனைகள் நம்ம அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். ஸோ L4 L5 இல்லை S1 ஒரு சிலருக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். உட்காரும் பொழுது என்னால் உட்காரவே முடியல, உட்காரும் போது ஏதோ குத்துற மாதிரி ஒரு உணர்வு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ காமனாக பார்த்திங்கன்னா இந்த L4 L5 அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்புகளில் தேய்மானம் ஆகிருக்கும். அதே மாதிரி அதற்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய டிஸ்க்கு வந்து பல்ஜாக இருக்கும். ஸோ இது காமனாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இதை தாண்டி ஒரு அடிபட்டுருச்சு, கீழே விழுந்துட்டாங்க, இல்லை ஒரு நல்ல ஒரு வெயிட் வந்து நல்லா தூக்குறவங்களா இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டிஸ்க்கு வந்து ப்ரொலாப்ஸ் ஆகிருக்கும். ஸோ டிஸ்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொலாப்ஸ் ஆகி ஒரு செகண்ட் கூட அவங்களால உட்கார முடியாது. ரொம்ப சிவியரான ஒரு பெயின் வந்து பார்க்குறோம். ஸோ டிஸ்க்கு வந்து ப்ரொலாப்ஸ் ஆனாலும் நமக்கு இடுப்பு வலி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கடுத்து ஒரு சில காரணங்கள், இன்ஜூரி அடிபடுறதுனால நமக்கு எலும்புகள் வந்து மைல்டாக ஒரு ஹேர்லைன் ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படின்னாலும், இல்லை நர்வ்ஸில் பாதிப்பு இருக்குது அப்படின்னாலும் நமக்கு இடுப்பு வலி இருக்கும். ஒபிசிட்டி ஒரு முக்கிய காரணம். உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு தானாகவே வந்து நமக்கு இடுப்பு வலி வந்துடும். எப்படி வந்து நம்மளுடைய உடல் எடை ஃபுல்லாக முழங்கால் மூட்டு தான் வந்து தாங்கக்கூடிய ஒரு நிலையினால் அங்கே தேய்மானம் ஆகுதோ, அதே மாதிரி இடுப்பு எலும்புகளும் நமக்கு முக்கியமான ஒரு காரணம். ஸோ ஒபிசிட்டி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக இடுப்பு எலும்புகளில் நமக்கு பிரச்சனைகள் வரும். ஓவரான வெயிட் வந்து பேர் பண்ணுறதுனால அங்கே தேய்மானம்னால நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும். இதை தாண்டி ஒரு சிலருக்கு டெஃபிஷியன்சி, கால்சியம் சத்துக்கள் ரொம்ப குறைவாக இருக்கும் பொழுது, சத்து குறைபாடாக இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எலும்புகள் வலிக்க ஆரம்பிச்சிடும். கையை வச்சு அழுத்தும் போது எனக்கு வலிக்கலை, எனக்கு உள்ளே வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்க்கு வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி தான் ஒரு முக்கியமான காரணம். ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் எல்லாமே இருக்குது. இதற்கான என்ன காரணத்தினால அவங்க பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம சிகிச்சை எடுக்கணும். ஸோ இந்த முதுகுவலி, இந்த லம்பர் ஸ்பாண்டிலைசிஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க சார்? ஹலோ, நீங்க பேசுறது கேக்குது, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ரோஸ்லின் மேரிமா, ஒய்ஃபுக்காக பேசுறோமா. சரி, எந்த ஊர்ல இருந்து சார்? நாங்க அங்க செங்கல்பட்டு பக்கத்துல மறைமலை. ஓகே ஓகே, யாருக்கு? ஓகே, மனைவிக்காக கேக்குறீங்க. உங்க கேள்வியை கேட்கலாம். அவங்களுடைய வயது சொல்லிட்டு கேள்வி கேளுங்க சார். டிவி பார்க்காதீங்க, போன்ல பேசுங்க. உங்க மனைவியோட வயது என்னன்னு சொல்லிட்டு உங்க கேள்வியை கேளுங்க. சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. டிவி பார்க்காதீங்க சார், போன்ல பேசுங்க. உங்க கேள்வியை கேளுங்க. சரி, வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. டாக்டர், என்னுடைய மனைவிக்காக நான் கேட்கிறேன். அவங்க பேரு ரோஸ்லின் மேரி. அவங்களுக்கு வந்து 58 வயசாகுது. சரிங்க. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து இந்த பிபி சுகர் ஏற்கனவே இருக்குது. ஒரு 140 150 இது மாதிரி லெவல்ல தான் இருக்குது பிபி சுகரு. சரிங்க. இப்போ ஒரு சமீபத்துல ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கிட்னில ஒரு ப்ராப்ளம் சொல்லி ஒரு கட்டி இருக்குதுன்னு கிட்னி கட்டி மட்டும் எடுத்திருக்காங்க. சரி. அது ஆபரேஷன் பண்ணி இப்போ நல்லா இருக்காங்க. அது ஒரு 10 மாசம் ஆயிப்போச்சு. இப்போ என்ன ப்ராப்ளம்னா அந்த பிபி சுகர் டெஸ்ட்டுக்கு போகும்போது ஒரு 3 மாசம் 4 மாசம் போகும்போது இந்த மாதிரி பாக்குறோம் இல்லையா? ஆமா. அந்த டெஸ்ட்ல வந்து இந்த கிரியாடிட்டி அளவு, அதாவது உப்பு அளவு அதிகமா இருக்குது. சரிங்க. அது வந்து 1.9 வந்திருக்கு. 1.9. சரி. 1.9 வந்திருக்குது. சரிங்க. அதனால அப்படின்னு சொல்றாங்க. அதனால எதுவும் பாதிப்பு வருமா? அது கரெக்டான அளவு தானா என்னன்னு தெரிஞ்சுக்கத்தான் கேட்குறேன் மேடம். ஓகே சார், நான் சொல்றதை கவனிங்க. அதாவது காமனாக பார்த்தீங்கன்னா 1.2க்குள்ளே இருக்கணும் லெவல். சரிங்களா? இப்போ வந்து அவங்களுக்கு 1.9 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது கிட்னியோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன். அதாவது நம்ம உடம்புக்கு சிம்பிளாக சொல்லணும்னா தேவையில்லாத விஷயங்களை நமக்கு யூரின் வழியாக வெளியேற்றணும். அப்படி வெளியேற்றாமல் இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய பிளட் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உப்பு சத்துக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம்.
இதை வந்து ஈஸியாக சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். உணவில் வந்து நீர் காய்கறிகள் அவங்களுக்கு கொடுங்க. ஸோ ஒரு கண்டினியூஸாக டெய்லியுமே வந்து அவங்களுக்கு நீர் காய்கறிகள் கூட்டு மாதிரியோ இல்லை ஜூஸ் மாதிரி பண்ணியே கொடுக்கலாம். குறிப்பாக வந்து வெள்ளை பூசணிக்காய் இருக்கு இல்லையா, ஸோ அது ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க, சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு ஜூஸ் மாதிரி பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் கொடுங்க. கண்டினியூஸாக ஒரு 7 to 8 days வரைக்கும் காலையில் வெறும் வயிற்றில் வந்து கொடுங்க. தண்ணி வந்து கரெக்டாக வந்து குடிக்கணும். அதற்கு அடுத்து நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை ஊரப்பாக்கமில் இருக்குது, அங்கே நேரில் அழைச்சிட்டு போங்க. உங்களுக்கு 1 monthலேயே இந்த கிரியாட்டின் லெவல் நார்மலுக்கு வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான டானிக் வந்து எடுத்துக்கிட்டாலே இது நார்மலுக்கு வந்துடும். ஸோ இது உடனடியாக கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம்தான். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு 2+ போயிடுச்சு, 2.1 2.3 வரையும் போயிடுச்சுன்னா மேபி டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி உடல் ரீதியாகவும் அவங்களுக்கு ஒரு சில தொந்தரவுகள் வந்து ஏற்படும். ஸோ இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்காங்க, அதை உடனடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்து குணப்படுத்திக்கலாம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நேரில் போய்ப்பாங்க, 1 monthல இது சரி பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மேடம் பானு பேசுகிறேங்க, கரூர்லேருந்து. ஓகே, யாருக்காக கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் மேடம். உங்கள் வயது என்ன? 33 ஆகுது. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கள். எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுதுங்க. சரி. பேபி இல்லைங்க எனக்கு. ஓகேம்மா. நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம், சித்தா, ஆயுர்வேதா, ஆலுபதி, ஓகேம்மா, எல்லா இடத்துலையும் பார்த்து எந்த ரிசல்ட்டும் இல்லைங்க. பிசிஓடி இருக்கு எனக்கு. ஓகேம்மா. ட்ரீட்மெண்ட் எடுத்து எந்த ரிசல்ட் இல்லைங்க. நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம். சரிம்மா. அம்மா, உங்கள் கணவருக்கு நார்மலாக இருக்கா? கவுண்ட் நார்மலாக இருக்கா? அவங்களுக்கு நார்மலாக தாங்க இருக்கு. எனக்கு தான் பிசிஓடி இருக்கு, 2 சென்டிமீட்டர் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. பீரியட்ஸ் கரெக்டாக இல்லைங்க எனக்கு. ஓகே. எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை வருது? ஒரு 2 months ஒன்ஸ், 3 months ஒன்ஸ் அப்படி வருதுங்க. சரி. ஃப்ளோ நார்மலாக இருக்கா? ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்குங்க சில டைம். அந்த டேப்லெட் எடுக்கும் போது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். சரி. அது ஸ்டாப் பண்ணா அதிகமாக ப்ளீடிங்கு, இல்லைன்னா பீரியட்ஸே வராது, அந்த மாதிரி இருக்குங்க. சரிம்மா, கவலைப்படாதீங்க, நான் சொல்கிறது கவனிங்க. பிசிஓடி அதாவது நீர்க்கட்டி, அதாவது சினைப்பையில் நீர்க்கட்டி தான் நம்ம பிசிஓடின்னு சொல்கிறோம். இது எளிய மூலிகை மருந்துகளை குணப்படுத்திடலாம். நிறைய பேர் வந்து இதற்கு நான் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியாகலை அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இதற்கு ஆப்ரேஷனும் பண்ணிக்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணியும் 3 மாதத்தில் திரும்ப எனக்கு இந்த நீர்க்கட்டி வந்துருச்சு. நிறைய பேர் இந்த குழந்தையின்மையினால் அடிக்கடி 2-3 முறை ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது, எத்தனை முறை தானே ஆப்ரேஷன் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு நிலையில் இருக்காங்க. எளிய மூலிகை மருந்துகளை இதை சரி பண்ணிடலாம். நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இதற்கு சிறப்பான மூலிகைகள் கொண்டு ஒரு ஆயில் வந்து கொடுக்குறோம். அதாவது மெயினாக வந்து மலைவேப்பிலை மற்றும் காயக்கல்ப மூலிகைகள் கொண்டு மருந்துகள் தயாரித்து நம்ம ஒரு தைலம் ரெடி பண்ணி கொடுக்குறோம். இந்த தைலத்தை வந்து நம்ம டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் 3 சொட்டு நீராகாரமில் கலந்து எடுத்துக்கணும். மாதவிலக்கின் பொழுது ஒரு 15 ml எடுத்துக்கணும். இந்த மெடிசன்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாமே கரெக்டாக ஆரம்பிச்சிடும். நீர்க்கட்டியெல்லாம் ரப்சர் ஆகி உங்களுக்கு மென்சஸ் வழியாகவே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மெடிசன்ஸ் வந்து தொடர்ச்சியாக ஒரு 3 months எடுத்தாலே உங்களுக்கு நீர்க்கட்டி எல்லாமே ரப்சர் ஆகி மாதவிலக்கில் வந்துடும். 3 monthsலேயே நீர்க்கட்டி சரியாயிடும். நிறைய பேருக்கு எண்டோமெட்ரியம் திக்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ திக்னஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி டிஎன்சி கூட பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் இந்த ஹெர்பல் மெடிசன்ஸில் நம்ம மாதவிலக்கிலே இதெல்லாமே கரைச்சி வெளியில் கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் தான் மெயின் காரணமே. இப்போ நீர் கட்டி இருக்குது, அது ஆப்ரேஷன் பண்ணி அந்த கட்டியை மட்டும் தான் நம்ம ரிமூவ் பண்ணுறோமே தவிர உடம்புல நடக்கக்கூடிய ஒரு சில சேஞ்சஸ்னால இந்த பிரச்சனைங்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறது இல்லை. ஸோ உடம்புல வந்து டெஸ்டோஸ்ட்ரோன் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ப்ரொலாக்டின் சொல்லக்கூடிய ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன்ஸ் ஹார்மோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்மியாக இருக்கும். மெயினாக வந்து FSH ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சொல்லுவோம். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே அதோட லெவலில் இல்லாமல் ஏற்றங்கள் இறக்கங்களாக இருக்கிறதுனால தான் நம்ம உடம்புல இந்த மாதிரி மாற்றங்கள் நிகழுது. ஸோ ஹார்மோன்ஸை சரி பண்ணிட்டாலே இந்த நீர்க்கட்டி இயல்பாக சரியாயிடும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நான் சொல்லக்கூடிய இந்த மெடிசன்ஸ் வாங்கிக்கோங்க. கண்டினியூஸாக ஒரு 3 months ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் கணவரும் 2 பேருமே சேர்ந்து வந்து மருத்துவமனைக்கு ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை தங்கும். நிறைய பெண்கள் அதாவது பிசிஓடினால் அந்த கல்யாணம் ஆகாத பெண்கள் வந்து மாத்திரைகள் போட்டு மென்சஸ் வர வைப்பாங்க. அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ரெகுலராக ஒரு 3 months 4 months மெடிசன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி குழந்தையின்மைக்கும்
நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து குழந்தை தங்கியிருக்கு. கரூரில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, அங்கே நேரில் போய் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? சேலம்லேருந்து ராதா பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? அம்மாக்காகவும் கேட்கணுமா? அம்மாவோட வயது என்னம்மா? அவங்களுக்கு 43 ஆகுதுங்க. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம்ப்பா. வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கள். அம்மாவுக்கு வந்து வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்குது. சரிங்கம்மா. கால்லெல்லாம் அப்படியே நரம்பெல்லாம் புடைச்சிருக்கு அவங்களுக்கு. ரொம்ப க்ரீனிஷா இருக்கு அந்த கால்ல, அந்த இடத்துல எல்லாம். சரிங்கம்மா. அந்த இடம் வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. சரி. ரொம்ப கால்ல நடக்க முடியறது இல்ல. சரிங்கம்மா. நிக்க முடியறது இல்ல, ரொம்ப வலி இருக்குதுன்னு சொல்றாங்க டாக்டர். ஸோ நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் தான். வாதம் தான் இதுக்கு முக்கிய காரணம். வாதத்தை சமநிலைப்படுத்தணும். நீண்ட நேரம் நின்றுட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த வெரிகோஸ் வெயின் பிரச்சனைகள் வரும். அதுவும் நரம்புகள்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும் பொழுது, தளர்ச்சியாக இருக்கும் பொழுது சீக்கிரமாகவே வெரிகோஸ் வெயின் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இதற்கு பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ஸில் நம்ம சரி பண்ணிக்கிறோம். வெரிகோஸ் வெயின் கூட நிறைய பேர் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. லாஸ்ட் ஸ்டேஜ், அதாவது ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்துக்கிட்டோம்னா நமக்கே தெரியும், நரம்புகள் வந்து புடச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, கால்களில் வலிகள் அதிகமாக இருக்குது. உடனே ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க, எல்லாமே நார்மல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். வெரிகோஸ் வெயின்லேருந்து லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து ரத்தம் கசிவு ஏற்படும். அதுவே ரப்சர் ஆகி ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த காயம் மாறலன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. இது ஆரம்பக்கட்ட நிலையில் சிகிச்சை மூலயமா சரி பண்ணிடலாம். பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்லேயே உங்களுக்கு சரி பண்ணிடலாம். மூசாம்பர பற்று அப்படிங்கிறது உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். அது முட்டையோட வெள்ளைக்கரு, கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் வெந்நீர் விட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணி அங்கே எங்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ அங்கே நல்லா பேக் மாதிரி போட்டுருங்க. நல்லா காஞ்ச பிறகு வெந்நீர் வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெந்நீர் வச்சு நல்லா ஒத்தடம் கொடுக்கணும். ஸோ இதற்கு முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரி பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை உங்கள் ஊர்லேயே இருக்குது, நேரில் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம், என் பேர் அனு. எந்த ஊர்லேருந்துமா? விழுப்புரத்துல இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தாங்க. உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? வணக்கம்மா, சொல்லுங்கள். வணக்கம் மேடம், என் பேர் அனு. நான் விழுப்புரத்துல இருந்து கால் பண்றேன். எனக்கு வயசு 22 ஆகுது மேம். சரி. எனக்கு பாத்தீங்கன்னா தோல்ல அப்படியே ரவுண்ட் ரவுண்டா காயின் மாதிரி இதாச்சு மேம். சரிம்மா. அது ஒரு சின்ன பிம்பிள் மாதிரி வந்து அது உடஞ்சி அது அப்படியே சுத்தீரியும் இதாகி பவுடர் அது நிறைய அரைக்குது மேம். சரிங்கம்மா. அது சொரிய சொரிய பவுடர் மாதிரி கொட்டுது. அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவிக்கிட்டே இருக்குங்க மேம். ஓகேம்மா, கவலைப்படாதீங்க, சரி பண்ணிடலாம். ரத்தம் சுத்திகரிக்கக்கூடிய மருந்துகள் எடுத்தாலே சரும நோய்கள் குணமாயிடும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நம்ம ரத்தம் சுத்திகரிக்கக்கூடிய மெடிசன்ஸ் கொடுத்து பல வருஷமாக, ஒரு 15 வருஷம் 20 வருஷம் தோல் நோயினால் பாதிப்பு ஏற்பட்ட பேஷண்ட்ஸ்க்கு நம்ம 3லிருந்து 6 மாத காலம் தொடர் சிகிச்சை எடுக்கும்போது சரியாயிடும். நம்ம மருந்துகள் ஆரம்பித்து ஒரு வாரத்திலே உங்களுக்கு தோலில் இருக்கக்கூடிய எல்லா அறிகுறிகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ரத்தம் சுத்திகரிக்கக்கூடிய மருந்துகளும், ராஜ உறுப்புகளை வலுவடையக்கூடிய மருந்துகளும், உடலை தேங்கிக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய மெடிசன்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ இதை கம்ப்ளீட்டாக ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திங்கன்னா சரி பண்ணிடலாம். இப்பொழுதுக்கு வில்வம் ஓடு உங்களுக்கு கிடைக்கும். வில்வ ஓடை வந்து நல்லா நெருப்பில் வச்சு சுட்டுக்கோங்க. நல்ல சாம்பல் மாதிரி வந்த பிறகு அதை நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கோ அங்கெல்லாம் எக்ஸ்ட்ராலாம் அப்ளை பண்ணுங்கள். விழுப்புரம்ல நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, அங்கே நேரில் போய் பார்க்கலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம். வணக்கம், என்னோட பேரு சத்யபாரதி. ஓகே, எந்த ஊர்லேருந்துமா? திருப்பூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? அம்மாக்காக. அம்மாவோட வயது சொல்லிட்டு உங்கள் கேள்வியை கேட்கலாமா? வணக்கம். அம்மாவோட வயது 44. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர், எங்க அம்மாவுக்கு மூட்டு வலி ப்ராப்ளம் இருக்கு டாக்டர். மூட்டு வலினா இடையில ஒன் டைம் விழுந்தாங்க கீழே, அதுக்கப்புறம் தான் இப்படி ரொம்ப மூட்டு வலி அதிகமாச்சு. ஓகேம்மா. அது ஹாஸ்பிட்டல் செக் எல்லாம் பண்ணியாச்சு. செக் பண்ணப்போ மூட்டுல ஏதோ ஜவ்வெல்லாம் விலகி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப நடக்க முடியாது அவங்களால. வேலை ஸ்டெப் எல்லாம் ரொம்ப ஏற முடியாது. ரொம்ப நடப்பாங்க, கொஞ்ச தூரம் நடப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் டெய்லியும் அவங்களால ஆயில் போடாம எல்லாம் தூங்க முடியாது. ரொம்ப வலி இருக்கும் டாக்டர். சரிங்கம்மா, இதற்கு என்ன ட்ரீட்மெண்ட் நான் சொல்கிறேன், கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து அங்கே வந்து ரத்த கட்டு ஏற்பட்டிருக்கும். இப்போ நமக்கு கீழே விழும்பொழுது என்ன ஆகுது, நமக்கு தசைகள் எல்லாமே லேசாக ரத்த கட்டு இருக்கும், அது நமக்கு தெரியாது.
ஸோ அதை வந்து அப்போ என்ன ஆகும்னா ரத்தம் சீராக போகாமல் இருக்கும்பொழுது நமக்கு அங்கே வலிகள் ஏற்படும். இப்போ விழுந்துட்டாங்க, அதனால் ஜாயிண்டில் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும். அது ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும். அதற்கான சிகிச்சை முறைகள் நம்ம எடுக்கணும். ஸோ இதற்கு வந்து ஒத்தடம் நல்ல மூலிகை இலைகள்லாம் போட்டு நல்ல கிளி மாதிரி பொட்டலை மாதிரி கட்டி நம்ம மூலிகை தைலத்தை போட்டு நல்ல ஒத்தடம் வந்து கொடுத்தோம்னாலே இந்த பிரச்சனை வந்து சரியாயிடும். அதுக்கு அடுத்து இந்த ஜவ்வு வந்து விலகி இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, ஒரு சில டைமில் வந்து மைல்டாக டேர் ஆகிருக்கும், அதனால் சிவியரான ஒரு பெயின் இருக்கும். அதனால் ஹீல் ஆகிற மாதிரி அந்த ரணத்தை வந்து ஆத்துற மாதிரி மருந்துகள் உள்ளுக்கு மூலிகை கஷாயங்கள் வந்து எடுக்கணும். பஞ்சகர்ம சிகிச்சைகள் வந்து கொடுக்குறோம். ஜானு வஸ்திங்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தாலே இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணிக்கலாம். தொடர்ச்சியாக ஒரு 10 to 15 சிட்டிங்ஸ் எடுக்கும்பொழுது கம்ப்ளீட்டாக அது சரியாயிடும். இயல்பாக வந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இதற்கு சிறப்பான மூலிகை சிகிச்சை முறைகள் பஞ்சகர்மா மற்றும் வர்ம சிகிச்சை மேற்கொண்டுட்ருக்கோம். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தெரியாமல் நான் விழுந்துட்டேன், பைக்லேருந்து கீழே விழுந்துட்டேன், நடக்கும் போது தவறி விழுந்துட்டேன், பாத்ரூமில் விழுந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து டிஸ்கே வந்து அந்த ஜாயிண்ட் வந்து டிஸ்லோகேட் ஆகிருக்கும், லிகமெண்ட் வந்து டேர் ஆகிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணியிருக்கோம். ஸோ நேரில் அழைச்சிட்டு வர்றது நல்ல விஷயம். இப்போதைக்கு பாகல் இலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பாகல் இலையும் முடக்கற்றான் கீரையும் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக விளக்கெண்ணெய் விட்டு லேசாக வதக்கிட்டு ஒரு கிளாத்தில் இந்த இலைகளை போட்டு நல்லா மூட்டை மாதிரி கட்டி கொஞ்சம் ஹீட் பண்ணி ஒத்தடம் கொடுத்தீங்க அப்படின்னா பெயின் வந்து நல்லாவே குறையும். ஆனால் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறது நல்லது. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, என்னோட நேம் வந்து கீர்த்தனா. எந்த ஊர்லேருந்துமா? நாகர்கோவில் என்று பேசுகிறேன். யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? வயசு 24. சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம். 1 இயராகவே எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம் இருக்கு. சரிங்கம்மா. நல்லா அடி வயிறு வலி, பேக் பெயின், நல்லா எரிச்சல். சரி. போகும்போது ஃபர்ஸ்ட் ஒயிட்டா போகும், நெக்ஸ்ட் வந்து பிளட்டும் கலந்து போகும். சரிங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சரியாகல. சரிங்க. அடுத்து 6 மாசம் மட்டும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு டாக்டர். 3 மந்தாவே பீரியட் வந்து ரெகுலரா வர மாட்டேங்குது. போகும்போது ஓவர் ப்ளீடிங் ஆகி போகுது. சரிங்க. சரிங்கம்மா. அம்மா இதற்கு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு கர்ப்பப்பையில் கழிவுகள் தேக்கம் இருக்கும், எண்டோமெட்ரியம் திக்னஸ் அதிகமாக இருக்கும், சிஸ்ட்டு வந்து இருக்கலாம். ஸோ இதுக்கு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக சரி பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா ஃப்யூச்சரில் நிறைய ப்ளீடிங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கட்டியாக மாற ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் இப்படி தான் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கும், ஃப்ளோ அதிகமாக இருக்கும். நம்ம கவனிக்காமல் விடும்பொழுது தான் அது கட்டியாக மாற ஆரம்பிக்கும். நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நேரில் போய் பார்க்கலாம். இப்பொழுதைக்கு கழற்சிக்காய் சூர்ணம் 2 கிராம் தேனில் கலந்து காலையில் மட்டும் எடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக ஒரு 48 நாட்கள் எடுங்க. நம்முடைய மருத்துவமனையில் கர்ப்பப்பை சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஹெர்பல் மெடிசன்ஸ்லேயே சரி பண்ணிகிட்ருக்கோம். நேரில் போய் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் காவேரி. எந்த ஊர்லேருந்துமா? திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? அண்ணனுக்காக சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு 5 வருஷமா. என்ன வயதாகுதுமா அவருக்கு? 24. ஓகே, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. சொல்லுங்கம்மா, அவருக்கு என்ன தொந்தரவுகள்லாம் இருக்குது? வணக்கம் டாக்டர். வணக்கம். என் பேரு காவேரி. எங்க அண்ணனுக்கு 5 வருஷமா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. சரிங்கம்மா. நல்லா தலைவலி, இருமல் தொல்லை எல்லாம் நல்லா இருக்கும். சரி. ஹாஸ்பிட்டல்ல இருந்து மெடிசன் எடுத்த பிறகும் குறையல. சரி, நான் சொல்ற வழிமுறை ஃபாலோ பண்ணுங்கம்மா, சரியாயிடும். ஒரு கைப்பிடி அளவு வெள்ளரிக்கம் பூ வந்து எடுத்துக்கணும். 4 மிளகு மட்டும் எடுத்துக்கணும். இது ரெண்டும் ஒன்றா சேர்த்து பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி சின்ன சின்னதாக மாத்திரைகள் மாற்றி உருட்டி ஒரு 2 டேஸ் வந்து வெயிலில் காய வைங்க. அதுக்கப்புறம் நிழலே நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சாப்பிட்ட பிறகு 2 மாத்திரை காலையில் மட்டும் கொடுத்துட்டே வாங்க. கம்ப்ளீட்டாக அது சரியாயிடும். அதற்கப்புறம் தொந்தரவுகள் இருக்குன்னா நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். சைனசைட்டிஸ், நாள்பட்ட சளி பிரச்சனை, ஆஸ்துமாக்கு சிறப்பான மூலிகை ஹெர்பல் மெடிசன்ஸ் இருக்குது. இன்ஹேலர் எடுக்கிறவங்க கூட இன்ஹேலர் இல்லாமல் நேசல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவாங்க, மூக்கு அடைப்பு இருக்குன்னு சொல்லி. நிறைய பேர் இந்த சைனசைட்டிஸ்க்கு ஆப்ரேஷன் கூட பண்ணுறாங்க. அதாவது நேசல் பாலிப் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷனும் பண்ணிக்கிறாங்க. இந்த நேசல் பாலிப்பாக இருக்கட்டும், இல்லை இன்ஹேலர் எடுக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஹெர்பல் மெடிசன்ஸ்லேயே சரி பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு 3 மாதத்துலேயே குணம் ஆகிடும். திரும்பவும் அவங்களுக்கு வாழ்நாள் முழுதும் இந்த பிரச்சனைகள் வராமலும் பார்த்துக்கலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள்.
ஹலோ, வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் கீதா. ஓகே, மோகப்பூர்ல இருந்து பேசுறேன். சரிம்மா. யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? வணக்கம், ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா. என் பேர் கீதா, வயசு 30 ஆகுது. சரிங்க, மோகப்பூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு ஒரு 3 வருஷமாவே சளி தொந்தரவு அதிகமா இருக்கு. சரிங்கம்மா. நடந்தா மூச்சு வாங்குது, இருமல் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே, அப்புறம் மூச்சு விடும்போது கஷ்டமா இருக்கு. சரிங்கம்மா. அது மாதிரி மூச்சு விடும்போது ஒரு மாதிரி சவுண்ட் வருது. ம், மூச்சு திணறல் இருக்கும் போது அந்த மூச்சு திணறல் இருக்கனால தூங்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, ஓகேம்மா. இப்போ ஒரு 6 மாசமா பஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அப்புறம் ஹெவியான ஒர்க் செஞ்சா இல்ல வேகமா நடந்தாலும் ரொம்ப மூச்சு விட கஷ்டமா இருக்கு. இந்த சரிங்க, ரொம்ப இருமல் இருக்க டைம்ல எல்லாம் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப இருமுறதுனால செஸ்ட் பெயினும் வந்துடுது. ஓகே, சரிங்கம்மா. அதாவது நுரையீரலில் பாதிப்பு ஏற்படும் போது நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா அறிகுறிகளுமே இருக்கும். இது காமன் தான். ஈஸியாக சரி பண்ணிடலாமா? ஹெர்பல் மெடிசன்ஸ் இருக்குது நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில். இந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்ம 2 மாதத்துலேருந்து 3 மாதம் தொடர் சிகிச்சை எடுக்கும்போது குணப்படுத்திடலாம். பல லட்சக்கணக்கான ஆஸ்துமானால பாதிப்பு ஏற்பட்ட நோயாளிகள் நம்மளுடைய மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை எடுத்து நம்ம 3 மாதத்திலே நிரந்தரமான தீர்வு கொடுத்துருக்கோம். அதையும் தாண்டி முக்கியமான விஷயம் என்னென்னா, திரும்பவும் அவங்களுக்கு அந்த பிரச்சனை வராமலும் இருக்குது. நோய்க்கான முதல் காரணத்துக்கு சிகிச்சை எடுத்தால் கண்டிப்பாக இதை சரி பண்ணிடலாம். நம்ம சித்த மருத்துவத்தின் பிரகாரம் இது கபம் சார்ந்த நோய் அப்படின்னு சொல்லுவோம். கப நோய் அப்படின்னு சொல்லுவோம். கப நோய்களில் ஒரு வகையாக இதை பார்க்குறோம். கபம் அல்லாது காச சுவாசம் காணாது. காச சுவாசம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆஸ்துமா நோயை குறிப்பிடுறோம். இப்போ கபம் வந்து எதனால் ஏற்படுது? நமக்கு சுவாச குழாய்களில் அங்கே கிருமிகள் போய் தங்கி இருக்கிறதுனால கபம் வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அது வந்து வெளியேற்றுறதுக்கான வழிமுறைகள் பண்ணிகிட்டே இருக்கும். இருமல் வந்துகிட்டே இருக்கும், மூக்கிலேருந்து நீர் வடியும், அதே மாதிரி அடுக்கு தும்மல் இருக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணுன்னா, ஏதாவது ஒரு வழியில் இந்த கிருமியை வெளியேற்றணுன்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுகிட்டே இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம நெபுலைசர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஸ்டாப் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு இன்ஹேலர் எடுக்கிறோம். நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, காலையில் எழுந்த உடனே ஒரு மாத்திரை டெய்லி போட்டால் தான் எனக்கு தும்மலே ஸ்டாப் ஆகும், அப்படி இல்லைன்னா எனக்கு தும்மல் வந்துகிட்டே இருக்கும், 100 தும்மல் வரையும் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இருமல் வரும்போது ஒரு காஃப் சிரப்பு குடித்து காஃபை வந்து நிப்பாட்டுறோம். ஸோ எல்லாமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அறிகுறிகளுக்கு சிகிச்சை எடுக்கிறோம். நம்ம உடம்புல நடக்கக்கூடிய இயற்கையான ஒரு செயல்பாடை நாமளே மருந்துகள் போட்டு தடுக்கிறோம். அப்போ என்ன ஆகும், சாதாரண ஒரு டஸ்ட் அலர்ஜினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை சைனசைட்டிஸ் ஆஸ்துமா வரையும் கொண்டு போய் விட்டுரும். நல்லா யோசிச்சு பாருங்கள், ஆரம்பக்கட்ட நிலையில் லேசான சளி பிரச்சனை தான் இருந்திருக்கும். ஆனால் அது படிப்படியாக வளர்ந்து இப்போ இன்ஹேலர் உபயோகப்படுத்துகிற அளவுக்கு ஆயிடுச்சு. நம்ம செய்யக்கூடிய தவறுகள்னால தான் அந்த நோய் நிலை வந்து நாள்பட்டு வருஷக்கணக்காக மாறுறதுக்கும் முக்கிய காரணம் இதுதான். நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஃபஸ்ட்டு உடம்புல தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு கோலான் ஹைட்ரோதெரப்பிங்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். மூலிகை மருந்துகள் எடுக்க எடுக்க 1 வாரத்திலேயே உங்களுக்கு இன்ஹேலரே தேவைப்படாது. மூச்சு இயல்பாக நீங்கள் இழுத்து விடுற மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய மெடிசன்ஸில் இருக்குது. அதாவது சளியை கரைச்சி வெளியில் கொண்டு வந்துடும். குறிப்பாக கிருமிகளோட தாக்கத்தை முற்றிலும் அழிக்கக்கூடிய மருந்துகள் நம்ம கொடுக்கறதுனால கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரியாயிடுமா. ஸோ இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக இன்ஹேலர் இல்லாமல் நம்மளை குணப்படுத்த முடியும். இப்போதைக்கு லவங்கப்பட்டை ஒரு 2 பீஸ் வந்து எடுத்துக்கோங்க, 2 துண்டு எடுத்துக்கோங்க. சும்மா 1-2 தட்டி போட்டு ஒரு கஷாயம் மாதிரி பண்ணி ஒரு 30 ml ஒரு 1 வீக் மட்டும் எடுங்க. இதில் நல்லாவே உங்களுக்கு இந்த ப்ரீத்திங் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா, அதுக்கு நல்லாவே ஒரு ரிலீஃபாக இருக்கும். நேர்லேயே வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேரு பிரீத்தி. எந்த ஊர்லேருந்துமா? காரைக்குடியிலேருந்து பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்குறேன். உங்கள் வயது என்னம்மா? 31 வயசு. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியே கேட்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கள். நான் இங்கிலீஷ் மருந்து வந்து எடுத்துக்கிட்டேன். பீரியட்ஸ் ப்ராப்ளம் ஒழுங்கா வரல அப்படின்ட்டுன்னு. சரிங்க. கரெக்டா ரெகுலரா வரமாட்டேதுட்டு அவங்க ஸ்கேன் எடுக்க சொன்னதுக்கு ஃபைப்ராய்டு 4 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. இப்போ பீரியட்ஸ் வந்து ஒழுங்காவே வரமாட்டுது. வந்தா ஓவர் ப்ளீடிங் ஆகுது. அடிவயிறுலாம் ரொம்ப வலியா இருக்கு. சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஃபைப்ராய்ட்ஸ்க்கு மெடிசன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஹெர்பல் மெடிசன்லேயே ஆப்ரேஷன் இல்லாமலே நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய பெண்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு முறை நான் ஃபைப்ராய்ட்ஸை மட்டும் நான் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தேன், ஆனால் ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம் திரும்பவும் எனக்கு வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ நம்மளுடைய மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது இந்த ஃபைப்ராய்ட்ஸ் எல்லாமே கரைஞ்சு மென்சஸ் வழியாக வெளியில் வந்துடும். ஸ்டார்டிங்லேயே பார்க்குறது நல்ல விஷயம். ஸோ நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், சினைப்பை சார்ந்த பிரச்சனைகள், எண்டோமெட்ரியம் திக்னஸ் அதிகமாக இருக்கும், நிறைய பேர் டிஎன்சி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, திக்னஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஹெர்பல் மெடிசன்ஸ்லேயே சரி பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு அரச மரப்பட்டை வந்து கஷாயம் மாதிரி பண்ணி ஒரு 60 ml எடுத்துக்கிட்டே வாங்க. இதிலே ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். ஆனால் கண்டிப்பாக ப்ராப்பராக வந்து சிகிச்சை எடுக்கணும். ஆப்ரேஷன் இப்போது ரொம்ப ப்ளீடிங் அதிகமாக போச்சுன்னா ரத்த சோகை ஏற்பட்டுரும். கட்டி வந்து பெருசாக பெருசாக நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங்லேயே வந்து பார்க்கறது நல்லது. வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மாத்தாண்ட வந்து பேசுகிறோம் டாக்டர். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? என்னோட ஃப்ரெண்டுக்கு, என்னோட ஆண்டிக்கு தான். ஓகே, என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? அவங்களுக்கு ஒரு 50 வயசு இருக்கும் டாக்டர். சரி, உங்கள் கொஸ்டினை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம், சொல்லுங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். என்னோட ஆண்டிக்கு வந்து சோரியாசிஸ் ப்ராப்ளம். ஆனா கையில எல்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகி சொரிச்சல், ஒண்ணுமே ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அப்புறம் மீண்டும் மறுபடியும் திரும்பி திரும்பி வந்தாங்க. ஆனா ஒரு மாதிரி டென்ஷனும் சொரிச்சலும் ஒரு மாதிரி இருக்காங்க. அந்த ப்ராப்ளத்தினால ஆண்டிக்கு வந்து ஒரு மாதிரி இருக்காங்க. ஆமா சரிம்மா, கவலைப்படாதீங்க. மார்த்தாண்டம்ல நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. சோரியாசிஸ்க்கு நம்ம எக்ஸலண்ட்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணியிருக்கோம் 3 மாதத்துலேயே. சோரியாசிஸ்க்கு வாழ்நாள் ஃபுல்லாக மெடிசன்ஸ் எடுக்கணும், இது சரி பண்ணவே முடியாது, குணப்படுத்தவே முடியாதுன்னு ஒரு நோய் கிடையாது. நம்மளுடைய மூலிகை மருந்துகளில் அனைத்து விதமான நோய்களுக்கும் மெடிசன்ஸ் இருக்குது, தீர்வுகள் இருக்குது. 4 தலைமுறைகளாக நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சோரியாசிஸ்க்கு பல லட்சக்கணக்கான நோயாளிகளுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி குணப்படுத்தியிருக்கோம். மறுபடியும் அவங்களுக்கு வராமலேயும் இருக்குது. நோய்க்கான முதல் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கழிவுகளோட தேக்கம் தான். உடம்புல கழிவுகள் தேங்க தேங்க ரத்தம் அசுத்தமாகி நமக்கு தோல் வழியாக பிரச்சனைகள் ஏற்படுது. கழிவுகளோட தேக்கம் அப்படிங்கிறது சரியாக யூரின் போகாமல், மோஷன் போகாமல், வேர்வை வராமல் இருக்கிறதுனால கழிவுகள் ஸ்டோர் ஆகி நமக்கு பல வகையான நோய்கள் பிரதிபலிக்குது. ஸோ பிளட் பியூரிஃபிகேஷன் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாலே இதை சரி பண்ணிக்கலாம். ஸோ மார்த்தாண்டமில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. அங்கே நேரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக மருந்துகள் ஆரம்பித்து ஒரே வாரத்திலேயே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகள் எல்லாம் படிப்படியாக குறைஞ்சிரும். 3 மாதம் சிகிச்சை எடுத்தால் கண்டிப்பாக குணமாயிடும், சரியாக வந்துடும். திரும்பவும் அவங்களுக்கு வாழ்நாள் முழுதும் வராது. கண்டிப்பாக ஒரு 3 to 4 months டாக்டர் நாங்கள் சொல்லுவோம். அது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? சங்கரேஸ்வரி, அம்பத்தூர்லேருந்து பேசுகிறா. சரிம்மா, என்ன யாருக்கு உங்களுக்காக கேட்குறீங்களா? ஆமாம் மேடம். என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? 65. சரி, உங்கள் கேள்வியை கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்க. சளி 2 நாளா சளி பிடிச்சிக்கிட்டு இருந்து கண் வந்து தண்ணியா வருது. சரி. தொண்டை அடைச்சிக்கிச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க, சரியாயிடும். சரியா? சரி சரி மேடம். இப்போ வீட்டில் இருந்தபடியே இஞ்சி எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இஞ்சியை வந்து நல்லா தோல் சீவிடுங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க, 1-2 தட்டிக்கோங்க. இதற்கு கூட கொஞ்சமாக ஓமம், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஓமம் எடுத்துக்கோங்க. 2 லவங்கம் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, அதையும் 1-2 தட்டிக்கோங்க. 3 டம்ளர் தண்ணி ஊற்றி இது எல்லாமே போட்டு 1 டம்ளர் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. வடிகட்டிட்டு 2 தேக்கரண்டி தேன் கலந்து சாப்பிட்ட பிறகு குடிங்க. ஒரு 5 நாள் தொடர்ச்சியாக விடாமல் குடிங்க. சளி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும். கண்டிப்பாக வேதி பிடிக்கணும். பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு பச்சை கற்பூரத்தை போட்டு ஒரு 3 முறை 4 முறை வேர்வை வர மாதிரி நல்லா வேதி பிடிங்க. நல்லா வேர்க்கணும். ஸோ வேர்க்க வேர்க்க நல்ல டவல் வச்சு தொடச்சி எடுத்துடணும். தலை ஃபுல்லாகவும் வேர்க்கும் இல்லையா, தலை ஃபுல்லாகவே எல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லாவே தொடச்சி எடுத்துருங்க. இது வாரத்தில் ஒரு 2 நாள் ஃபாலோ பண்ணுங்கள். வேதி பிடிக்கிறது கண்டிப்பாக பண்ணணும். உணவில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா முக்கியமாக நம்ம பால் வந்து குடிக்கக்கூடாது. பால் குடிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு மந்தத்தன்மை ஏற்பட்டு அதனாலையும் சளி பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ பால் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கும் நீங்கள் ஒரு முறை நேரில் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய கஷாயங்கள் எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரியாயிடும். திரும்பவும் வராமலும் பார்த்துக்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். ஓகே, யாருக்காக கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்கள் பேர் சொல்லுங்கள்.
சரண்யா. சரி, என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? 34 ஆகுது. உங்க கொஸ்டினை கேட்கலாம்ப்பா. வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க. எனக்கு இடுப்பு வலி இருக்குது, ஒரு 2 வருஷமாவே இருக்குது. சரிங்கம்மா. டாக்டர்கிட்ட காமிச்சதுக்கு அந்த டிஸ்க் வந்து பல்ஜ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. சரி. அது வந்து வலி எப்படின்னா அந்த ரைட் சைடு ஃபுல்லுமே பயங்கரமா வலி. அந்த ஜாயிண்ட் வந்து ரொம்ப பெயினா இருக்கு, வீங்கியும் இருக்கு அந்த இடம். சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. இதற்கு பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். நடக்க முடியல இல்லையா? ஸோ கண்டிப்பாக அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஏன் வருது அப்படின்னா அங்கே ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான், பெயின் வந்து ரேடியேட் ஆகுறதுனால உங்களால் நடக்க முடியாது. இதற்கு நம்மளுடைய மருத்துவமனையில் சிறப்பான பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். மருந்துகளே இல்லாமல் இதை குணப்படுத்துகிறோம். இப்போது டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு மெடிசன்ஸே இல்லாமல் தொடர்ச்சியாக ஒரு 5 சிட்டிங்ஸ் 8 சிட்டிங்ஸ் ஸ்பைனல் கரெக்ஷன்ஸு, கடிவசிங்கிற ட்ரீட்மெண்ட்ஸ், இலக்கு முறை சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸு, ரிஃப்ளெக்ஸாலஜி, இந்த மாதிரி சிகிச்சை முறைகளை நம்ம சரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நேரில் வந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். டிவி பார்க்க. மதுரை. சரி, யாருக்கா கேட்குறீங்க சார்? எனக்கு தான் மேடம். உங்கள் வயது என்ன மேடம்? 59. உங்கள் கேள்வியே கேட்கலாம். வணக்கம். கேட்குறேன் மேடம். ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்கள் சார். இந்த வெண் தேமல் இருக்கு, கால் கையில் எல்லாம் வெண் புள்ளி இருக்கு. வெண்புள்ளி இருக்கு. சரிங்க. ஆமாம் மேடம், அது ரொம்ப நாளாக 5 வருஷமா இருக்கு. நான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், ஒன்றும் சரியாக மாட்டேது. சரிங்க சரிங்க, கவலைப்படாதீங்க. நான் சொல்றது கவனிங்க. சொல்லுங்க மேடம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெண்புள்ளிக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹெர்பல் மெடிசன்ஸில் இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு நம்ம முடியாக இருக்கட்டும், நம்ம தோலாக இருக்கட்டும், நிறம் கொடுக்கக்கூடிய ஒரு செல் வந்து இருக்குது. அந்த செல்கள் வந்து அழியப்படுறதுனால தான், அந்த டை வந்து உற்பத்தி ஆகாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு அது வெள்ளை நிறமாக மாற ஆரம்பிக்குது. அதாவது மெலனின் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டென்ட் வந்து நமக்கு உற்பத்தி ஆகாமல் இருக்கிறதுனால தான் இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ பொதுவாகவே இது பார்த்துக்கிட்டோம்னா அந்த செல்களை வந்து தூண்டு வச்சு அந்த டையை வந்து நம்ம செக்ரீட் பண்ணுற அளவுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும், கண்டினியூ பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வெண்புள்ளினால பாதிப்பு ஏற்பட்ட பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கேட்டோன்னா, ஒரு 2 மாதம் மருந்து எடுத்தேன், எனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரில, நான் மருந்தை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தொடர்ச்சியாக மூலிகை மருந்துகள் எடுக்கணும். தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது கண்டிப்பாக வந்துடும். நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் இந்த வெண்புள்ளிக்கு நம்ம மெடிசன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த பிக்மெண்டேஷனும் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மச்சம் மாதிரி ஒரு டாட் வரும், அதுக்கப்புறமா இன்னொரு அது பக்கத்தில் வந்து டாட் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டாட்டாக வந்து அவங்களுக்கு ஃபுல்லாகவே அது ஃப்யூஸ் ஆகி நார்மலுக்கு வந்துடும். ஸோ கொஞ்சம் பொறுமை காக்கிறது அவசியம். நம்மளுடைய மருத்துவமனையில் இதற்கு மெடிசன்ஸ் இருக்குது, நேரில் வந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். மாரியப்பன். எந்த ஊர்லேருந்து சார்? புழல்ல இருந்து பேசுகிறேம்மா, சென்னை. ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான்மா. உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். வணக்கம். 67. சொல்லுங்கள். ஹார்ட் ப்ராப்ளம் 2 ஆண்டியோ பண்ணியிருக்குமா? சரிங்கம்மா. 2013 பண்ணது. சரிங்க. அது இப்போ என்ன இருக்குன்னா, சைக்கிள் முயற்சி போனாக்கா அவருக்கு 1 கிலோமீட்டர் கூட போக முடியல. சரி. டாக்டர்கிட்ட ஸ்டாண்டில் போய் கேட்டா, அவ்வளோதான் உங்களுக்கு, நீங்கள் சும்மா சைக்கிள்லாம் ஓட்டாதீங்க, நடந்து போங்க அப்படின்றாங்க. சரி. அந்த மாதிரி சைக்கிள் ஓட்டும்போது 2 கையும் அப்படியே பலூன் ஊதுன மாதிரி ஆயிடுது. சரிங்க. அதை என்னம்மா பண்ணலாம்? சரி, அதாவது ஏன் நம்ம உடலுக்கு ஏற்றார் மாதிரி நம்ம கொஞ்சம் வாழ்க்கை முறையை கொஞ்சம் மாற்றிக்க தான் வேணும். நம்மளுடைய ஏதாவது நம்ம நடக்கிறோம், வேகமாக நடக்கிறோம், இல்லை ஓடுறோம், இல்லை சுமையை தூக்கி நடக்கிறோம், படி ஏறி இறங்குறோம் அப்படின்னும் பொழுது நமக்கு ஹார்ட் பீட் வந்து அதிகமாக இருக்குல்ல. ஸோ நம்ம வேகமாக நடக்கும் பொழுது ஹார்ட்டுக்கு வந்து அந்த பிளட் பம்ப் வந்து ரொம்ப, அந்த பிளட் எல்லாமே நமக்கு ரொம்ப ஃபோர்ஸாக வந்து போகும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஹார்ட் வந்து வீக்காக இருக்கும், ஆன்ஜியோ பண்ணதுனால, இல்லை பிளாக்ஸ் இருந்திருக்கலாம், இல்லை கொலஸ்ட்ரால்னால பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அப்போ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால நமக்கு அது பெயினாக தான் தெரியும். இப்போ நெஞ்சு வலிக்காமல் இருக்கிறதுக்கு மாத்திரை மட்டும் போட்டால் நமக்கு கேட்காது. ஸோ நீங்கள் கொஞ்சம் சைக்கிளிங் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுறது தான் நல்லதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்னும் உங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும். இப்போது நம்ம ஹார்ட் மசில்ஸ் நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா மருதம்பட்டை சூரணம் வந்து நீங்கள் டெய்லி வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 3 கிராம் வந்து சுத்தமான பசும் பாலில் இல்லை வெந்நீரில் கலந்து வந்து எடுத்துக்கிட்டே வரலாம்.
நைட்டு வந்து திரிபலா மாத்திரை 2 போட்டுக்கிட்டே வாங்க. ஸோ உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் தேக்கத்தை இது வெளியேற்றும். ஹார்ட் மசில்ஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகி கொடுக்கும். வெண்தாமரை பொடி வந்து எடுத்துக்கலாம். வெண்தாமரை சூரணம் அப்படின்னு கேட்டால் கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் அந்த வெண்தாமரை இதழ்கள் கிடச்சதுன்னா கூட நிழலில் நல்லா உலர்த்திட்டு பொடி பண்ணி வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். நம்மளுடைய மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் வந்து ஒரு முறை உடல் பரிசோதனை செய்து ஹெர்பல் மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க. பட் சைக்கிளிங் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். ஸோ டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.